ஒரு பெண்மணி கோயிலுக்கு வர்ற எல்லாத்தையுமே நல்லா சிரித்து பேசுவாங்க. சிரித்து பேசி அவங்கக்கிட்ட ரொம்பவே நட்பாக பழகுவாங்க. நட்பாக பழகி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அது கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணால் போதும், எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையே பல பெண்களோட உயிரை பறித்ததாக போலீஸார் குற்றம் சாட்டியிருக்காங்க. யார் அந்த பெண், எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, ஸோ எப்படி இவ்வளோ நாளாக போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருந்தாங்க, இது சைனட் மல்லிகாவோட உண்மையான கதை. வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூனிவர்ஸ் 1111. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணி விட்ருங்க. நான் வியூஸ் போகுது, பட் லைக் எதுவுமே வரல. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 1960 கர்நாடகாவில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகுது. ஸோ பெரிய ஆளுனே எல்லாருமே தான் நார்மல் லைஃப் தான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கணவனோட சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் அவங்க நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது எல்லார் வீட்லையும் வர மாதிரி தான் ஆப்வியஸ்லி கடன் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு, பண பிரச்சனை. ஸோ பண பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. பணம் வந்ததுக்கப்புறம் கடன். ஸோ அதிகமான பிரச்சனை வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே போகிற சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் பல இடத்துல வேலை தேடுறாங்க. வேலை தேடியுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கல, சரியாக வேலை கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்குது. அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க, மக்களோட நம்பிக்கையை பயன்படுத்தணும்னு நினச்சாங்க. அந்த முடிவு தான் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரபலமான சீரியல் கில்லிங் கேஸாக இது பார்க்கப்படுது. கர்நாடகாவில் நிறைய கோயிலில் நிறைய பெண்மணிகள் டெய்லி அவங்களோட வேண்டுதல் நடத்துறதுக்காக வருவாங்க, வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள்ட்டு நிறையவே இருக்கும். ஸோ இதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுங்கக்கிட்ட நல்லா நட்பாக பேசுவாங்க. பார்த்த உடனே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு பூஜை பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்பி பொண்ணுங்க அவங்க கூட போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் ஆள் இல்லாத இடத்துல தான் அந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் இடத்துல பூஜை ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பூஜை மாதிரி சின்னதாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தீர்த்த மார்க்கெட்டு, பிரசாத மார்க்கெட்டு, ஸோ இதை கொடுக்குறதுல சைனைடு கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண் அந்த இடத்துல மயங்கி விழுந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் ஸோ அவங்களோட நகைகளெல்லாம் எடுத்துட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணி எப்படி ப்ரோ மாட்டாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க ஒரே இடத்துல இந்த விஷயத்த பண்ணலை. கர்நாடகாவில் இருக்க பல கோயிலில் யார் யாருன்னு தெரியாதவங்க கிட்ட தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. கில்லர் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க மாட்டுவாங்க. தனக்கே தெரியாமல் ஒரு குழுவை அவங்க விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேம்பம்மாவும் மாட்டினது. ஸோ எப்படி அப்படின்னா 2007 போலீஸார் கர்நாடகாவில் ஒரு கோயில் எதுவுமே ஒரு பெண் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் விசாரிச்சிருக்காங்க. ஸோ விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சது என்னென்னா, யாருன்னே தெரியாத ஒரு பெண் கூட தான் இவங்க கடைசியாக போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு கோயில் பூசாரி, அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்க டிரைவர், கண்டக்டர்ஸு, அப்புறம் உள்ளூர் மக்கள். ஸோ இந்த மாதிரி எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது யாருனே தெரியாத பொண்ணுங்க கூட தான் அவங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிய வருது. ஸோ எப்படி கேம்பமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண் காலத்தில் நகை இருந்துச்சு, நகை இல்லை. ஸோ நகைக்காக தான் அந்த மர்டர் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத போலீஸ் யோசிக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த நகையெல்லாம் கண்டிப்பாக கில்லர் கண்டிப்பாக எங்கேயாவது விற்கணும், இல்லைனா அடக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துக்கு போலீஸ் விசாரிக்கிறாங்க. மூடி இருந்த பல கேஸை ஓப்பன் பண்ணி எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி அந்த ரிசிப்டை பார்த்த உடனே ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் கை கட்டுற யார் அப்படின்னா கேம்பம்மா. ஸோ இவங்களை போலீஸ் 2007 அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஸோ இவங்க ஒரு கொலை பண்ணலை, இந்த மாதிரி இவங்க பல கொலைகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் நகைக்காக, பணத்துக்காக மட்டுமே இவங்க இந்த கொலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. பழைய கேஸ் எல்லாமே போலீஸார் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓப்பன் பண்ணி பல இடங்களில் ஆதாரங்களை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துட முடியாது. ப்ராப்பரான ஒரு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அதனால் போலீஸார் எல்லா கேஸையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஸோ எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. விசாரித்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நகை ரிசிப்ட் கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் நேரில் பார்த்த சாட்சி, ஸோ சாட்சி எல்லாமே கிடைக்கிது. அவங்களுக்கு எல்லா ஆதாரங்களை திரட்டிட்டு போலீஸார் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸை கோர்ட்டில் நடக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நடக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கேஸ் 2 கேஸில் நிறைய கேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேஸையுமே தனித்தனியாக விசாரிக்கணும். ஆரம்பத்தில் ஒரு சில கேஸுக்கு விசாரித்து தண்டனை கொடுத்துட்டாங்க, மரண தண்டனை விதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கேஸை விசாரிச்சதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இதுவரை நிறைய கேஸில் நான் கேள்விப்பட்டிருக்குது, கில்லர் ஒன்று ஏதாவது ஷார்ப்பான ஆயுதத்தை பயன்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம கயிறு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முறையாக நம்பிக்கையை வச்சே கொலை பண்ண விஷயத்தை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண் எப்படி இவ்வளோக்குள்ளே சீரியல் கில்லராக மாறினாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் அவங்களோட
அந்த ஒரு பண பிரச்சனை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க பேராசை தான் ஒரு முக்கிய காரணம். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து கொலைகளை பண்ணிவிட்டு லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க. அதே மாதிரி தான் அந்த கேமம்மா மாட்டி இன்றைக்கி வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். பாய்.